நம்ம இருக்கிற வீட்ல, ஊர்ல கொசு இருக்கோ இல்லையா, அந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைரலா பரவிக்கிட்டு வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மேல் மாகாணத்தில கிட்டத்தட்ட 44,000 பேருக்கு மேல இந்த டெங்கு நோயாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெங்கு வந்தாக்க என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அறிகுறிகள் எல்லாமே வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு பயங்கரமா தலைவலி, மேல் வலி, கண்ணு வலி, காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்க அப்படின்னாக்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு டெங்கு இருக்குதா? இல்லன்னா இது வந்து நார்மலா வரக்கூடிய நோயா? அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு டெங்குவா? இல்லன்னா மத்த ஏதாவது நோயா? அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ட்டு சில பல இந்த அறிகுறிகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெங்கு வராம தடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. சுற்றுப்புற சூழல சுத்தமா வச்சுக்கணும். டெங்கு பரவக்கூடிய தண்ணி தேங்கி நிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பண்றது மூலமா உங்கள சேஃபா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க வந்து சேஃபா வச்சுக்க முடியும். ஸோ டெங்கு வந்தாக்க டெங்குவுக்கு எந்த விதமான ஒரு மருந்துமே கிடையாது. சரியா? டெங்குவுக்கு வந்து எந்த விதமான ஒரு மருந்துமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க பரவுறத வந்து தடுக்காம இருக்கலாம். அதுக்கு தான் மருந்து இருக்குது அப்படின்றதுனால நீங்க வந்து தடுக்காம இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதுக்கு எந்த விதமான ஒரு மருந்துமே கிடையாது. உங்களுக்கு டெங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, உங்க உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தமுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, உங்க உடம்புல ரத்தமே இல்லாம நீங்க இறந்து போக வரும். சரியா? அதனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுற்றுப்புற சூழல சுத்தமா வச்சுக்கங்க. இந்த வீடியோவ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். டெங்கு வந்தாக்க என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும்? டெங்குவ வந்து எப்படி வந்து இல்லாம ஆக்குறதுன்ட்டு, இல்லாம ஆக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? அந்த ஊர்ல டெங்கு பரவுதா? அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.